Every economic and the world aim at the attitude of level of a fully employment to achieving the equilibrium of a available in the resources of a full efficiency of employment to achieve the maximum level of output. Okay, maximum level of output என்னது கொண்டு வரணும், அதாவது ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணது தான் மெயின் எக்கனாமிக்ஸோட மெயின் ஆட்டிடியூடாகவே இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் அ ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் லேபர் அண்ட் கண்ட்ரி. எம்ப்ளாய்மெண்ட்டை ஃபுல்லாக வந்துருச்சுனாலே கண்ட்ரியோட டெவலப்மெண்ட்டுன்னு வந்துரும்னுட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அன்எம்ப்ளாய்மெண்ட் என்ன, இட்ஸ் டைப்ஸ். அன்எம்ப்ளாய்மெண்ட்னா அதனுடைய டைப்ஸ் என்னன்ட்டு பார்க்க போகிறோம். அன்எம்ப்ளாய்மெண்ட் இஸ் அ ப்ராப்ளம் இஸ் ஃபோக்கஸ் இன் த பீப்புள் இன் த வில்லிங் டு ஒர்க் அண்ட் ஏபிள் டு ஒர்க் பட் கேனாட் பி ஃபைண்ட் எ சூட்டபிள் ஜாப். அதே மாதிரி பார்த்தோன்னா ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு கரெக்டான சூட்டபிள் ஜாப்னு எடுத்து கிடைக்காம இருந்ததுன்னா அதுதான் அன்எம்ப்ளாய்மெண்ட்னு சொல்கிறோம். வைல் ஃபார்மிங் த பாலிசிஸ் சால்விங் த ப்ராப்ளம்ஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட் இன் இந்தியா institution is need to describe the between the nature of unemployment and the rural area and the urban area is in India. Rural area and urban area, village and town சிட்டிஸ்லேயும் பார்த்தோன்னாக்கா வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் எடுத்து இருந்துட்டு தான் இருக்குது. ஓகே, இந்தியா ரூரல் எக்கனாமி இஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட் அண்டு அண்டர் எம்ப்ளாய்மெண்ட். அதே மாதிரி பார்த்தோன்னாக்கா ரூரல் ஏரியாஸில் அன்எம்ப்ளாய்மெண்ட்டும் இருக்குது, அண்டர் எம்ப்ளாய்மெண்ட்டும் இருக்குது. அவங்களுக்கு தகுந்த வேலைன்றது கிடைக்காம இருந்தாக்கா, படிப்புக்கு தகுந்த வேலை கிடைக்குன்னா அதை அண்டர் எம்ப்ளாய்மெண்ட்டு சொல்கிறோம். அன்எம்ப்ளாய்மெண்ட்னா வேலை இல்லாமல் இருக்கிறது தான் அன்எம்ப்ளாய்மெண்ட் சொல்கிறோம். ஓகேவா? அப்போ ரூரல் ஏரியான எக்கனாமியில் போத் அன்எம்ப்ளாய்மெண்ட் அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் ரெண்டுமே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. The major focus of rural unemployment in the existing in the unemployment is from the distribution of unemployment is a seasonal unemployment. அன்எம்ப்ளாய்மெண்ட் பார்த்தோன்னாக்கா நிறைய வகை இருக்குது. சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட், ஒரு சீசனுக்கு தகுந்த மாதிரி வேலை கிடைக்கும், அப்புறம் வேலை இருந்தது கிடைக்காது. ஓகேவா? ஒரு 6 மந்த்ன்ற மாதிரி வேலை இருந்தது இருந்ததுன்னா அதுதான் சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் இன் இந்தியா fractional unemployment is structural and open unemployment existing the urban area. Due to the urbanization is the largest number of people move in the rural area to urban area to migrate in the only in the அதாவது வேலை வேணும்ன்றதுக்காக மைக்ரேட் ஆகி போகிறது. ரூரல் ஏரியாவிலேருந்து அர்பன் ஏரியாவுக்கு வேலை தேடி போகிறாங்களா, அதான் மைக்ரேஷன் சொல்கிறோம். இந்த ரூரல் ஏரியாவை மைக்ரேட் இந்த இன்க்ரீஸிங் த சைஸ் ஆஃப் அ லேபர் ஃபோக்கஸ் இந்த urban area to added already unemployed labor focus. அன்எம்ப்ளாய்மெண்ட் லேபர் ஃபோக்கஸாக இருக்கும்னுட்டு சொல்கிறாங்க. இதில் பார்த்தோன்னாக்கா இந்த ஃபுல் அண்ட் ஃபுல்லி ரூரல் ஏரியாவிலேருந்து அர்பன் ஏரியாவுக்கு போகிறதுனால அங்கேயும் வேலை இல்லாத நிலைமைன்னு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது நிறையா. ஓகே, நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட். இந்த டெவலப்மெண்ட் கண்ட்ரீஸ் இஸ் லைக் இந்தியா நேச்சர் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் டிஃப்ரெண்ட் இன் த டெவலப்டு கண்ட்ரீஸ். டெவலப்டு கண்ட்ரீஸை விட டெவலப்பிங் கண்ட்ரி, நம்ம இந்தியான்னு பார்க்கல டெவலப்பிங் கண்ட்ரியாக இருக்குது. ஓகே, அப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட் இஸ் டிஃப்ரெண்ட் இன் த டெவலப்டு கண்ட்ரி. டெவலப்டு கண்ட்ரியை விட டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுன்னு பார்த்தோன்னா டெவலப்பிங் கண்ட்ரியில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா இந்தியா கொடுத்துருக்காங்க. டெவலப்பிங் கண்ட்ரீஸ் இஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட் பியூர்லி டெம்பரவரி சைக்கிள் of a fractional, but in the developed countries is a largely structural unemployment due to the slow in the comparison of a formation. இதில் பார்த்தோன்னாக்கா ரெண்டுத்துக்கும் டெவலப்டு அண்ட் அன்டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு வேறு மாதிரி இருக்கும். ஓகேவா? எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு எடுத்து டியூ டு த ஸ்லோ ரேட் ஆஃப் அ கேப்சர் இன் த ஃபார்மேஷன். நெக்ஸ்ட்டு there is a focus on the types of unemployment: seasonal, cyclical unemployment, seasonal unemployment, fractional unemployment. Next one is educational unemployment, technical unemployment, structural unemployment, distinguished unemployment. First one is the cyclical unemployment. சுழற்சி முறை வேலை unemployment சொல்லுவாங்க. அதான் cyclical unemployment. The unemployment exists during the downwards of the phases of a trade and cycle in an economy. The business cycle during the period of a reason is depression, income output fall in the leading the various unemployment is caused by the direction of affecting the demand. Also cyclical unemployment can be created in the public investment and experiency of மானிட்டரி பாலிசிஸ். அப்போ சைக்கிளிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட்டுன்னு எடுத்து பார்த்தோன்னாக்கா இந்த பிஸ்னஸ் சைக்கிளில் சேஞ்சஸ் வந்ததுன்னா அதுதான் சைக்கிளிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட்டுன்னுட்டு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட். திஸ் டைப்ஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் அக்கர் இன் தி டியூரிங் த certain season of a year. ஒரு இயரில் சர்டன் சீசனில் இருக்கக்கூடிய அன்எம்ப்ளாய்மெண்ட் தான். அப்போ ஒரு 6 மந்த்துக்கு வேலை இருக்கும், 6 மந்த்துக்கு வேலை இல்லைன்னா அதுதான் சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட்டுன்ட்டு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு